வாசிக்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே இதை எழுதி வைத்து சென்றிருக்கிறார். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, அவர் தம்முடைய ஆத்மாவை, அதாவது நமக்காக பிறக்க போகிற ஒருவர் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை அவரே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். அப்ப பாருங்க, இப்ப என்னென்ன காரியங்கள் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறுகிறது. தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்த அந்த கட்டளையின்படியே தன்னை மரணத்திற்கு என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். யார்? குமாரனானவர். அப்ப இயேசுவானவர் தன்னை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்க நம்ம பேச கேட்கிறாங்களா? அப்பாவுக்கு எதிர்த்து தான் பேசும், அம்மாவுக்கு எதிர்த்து தான் பேசும். ஆனா ஆண்டவர் இங்கே முதலாவது சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பிதாவிற்கு அவர் கீழ்ப்படிந்தார். இப்ப அதுக்கப்புறம் உள்ள அந்த வார்த்தையை பாருங்க, அநேகருடைய பாவத்தை தாமே சுமக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை மனிதர்களின் பாவங்களையும் அவர் ஒருவராகவே அங்கே சுமக்கிறார். எதற்காக? பிதாவினுடைய அந்த அன்பு. பிதாவின் அன்பு என்ன? நான் படைத்த இந்த மனித இனம் பாவத்தில் வீழ்ந்து அழிந்து போய்விடக் கூடாது, பரலோக ராஜ்யத்தை இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே பலியாக இந்த உலகத்திலே அனுப்புகிறார். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்ட அவர் இப்பொழுது அநேகருடைய பாவத்தை சுமந்ததினால் அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். இப்போ யாருக்காக வேண்டிக் கொள்கிறார்? அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்கிறார். 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, அதனால் தான் அன்றைக்கு உடனடியாக என்ன வழங்கப்படவில்லை? தண்டனை வழங்கப்படவில்லை. அன்றைக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை, இன்றைக்கு நமக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை. நாமும் ஒவ்வொரு நாளும் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, யாவரும் மனம் திரும்புவதற்கான ஒரு பாவம் கொடுக்கப்பட்டது. அங்கே இயேசுவானவர் சிலுவையிலிருந்து ஜெபித்ததின் காரணமாக அன்றைக்கு அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அவர்களுக்கு அங்கே காலம் கொடுக்கப்பட்டது. எதற்காக? மனம் திருந்துவதற்காக காலம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட மனம் திருந்துவதற்காக காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிலிருந்து? தவறான காரியங்களில் இருந்தும், பாவமான வாழ்க்கையில் இருந்தும், ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்வதில் இருந்தும் எனக்கு அன்பானவர்களே நமக்கும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முதலாவதாக சிலுவையில் அவர் அறையப்பட்டார். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது கள்ளர்களுக்கு மத்தியில் கள்ளராக அறையப்பட்டார். காரணம் என்ன? நமக்கு ஒரு பாடத்தை இந்த இடத்திலே வைத்து செல்கிறார். என்ன பாடம் சொன்னா, முதலாவது கள்வன் அவரை பார்த்துக் கொள்கின்ற வார்த்தை என்ன? நீர் கிறிஸ்துவானால் முதலாவது கள்வன் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. ஆனா இரண்டாவது கள்ளன் என்ன சொல்றான்? முதலாவது கள்ளனை பார்த்து கடிந்து கொள்கிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். இவரே ரட்சகர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இவர் பாவம் இல்லாதவர், இவர் குற்றம் இல்லாதவர், இவரை குற்றப்படுத்தி சிலுவையிலே அறைந்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆனா அவர் யாருக்காக வந்தாரோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இரண்டாவதாக அவன் தன்னை அறிந்து கொண்டான். அதாவது தான் ஒரு குற்றவாளி என்பதை அவன் அறிந்து கொண்டான். இன்றைக்கு நாம் நம்மை நாமே உணர்ந்து பார்ப்பதில்லை, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை, நம்மிடத்தில் குற்றம் இருக்கிறதா என்பதை நாம் பார்ப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அவன் மற்றவனையும் கண்டான். நீ ஒரு குற்றவாளி என்பதாக மற்றவனையும் கண்டான். இந்த இரண்டாவது கள்ளன் முதலாவதாக தன்னை கண்டதாக சொல்லப்படவில்லை. முதலாவதாக யாரை கண்டவன்னா ரட்சகரை கண்டு கொண்டான். நாம் இன்னைக்கு யாரை பார்க்கிறோம்? முதலாவது நம்முடைய முதல் மனசு யாருக்கு? நம்முடைய முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கிறோம்? நாம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, முதலாவது நாம் யாரை கண்டு கொள்ள வேண்டும்?
ரட்சகரை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரின் சன்னதியிலே வந்திருக்கின்ற பொழுது முதலாவது இடம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு மாணவர்களே, இந்த உலக பிரகாரமாக எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். முதலாவதாக நாம் ரட்சகரை கண்டுகொள்ள வேண்டும். அந்த கண்ணன் கண்டுகொண்டது போல இரண்டாவதாக நாம் நம்மை கண்டுகொள்ள வேண்டும். நாம் யார் என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் என்ன தவறுகள் காணப்படுகிறது அதை நாம் சரி செய்ய வேண்டும். என மாணவர்களை லூக்கா 23:41 வாசிங்க. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை நாம் அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். நாம் இன்றைக்கு மற்றவர்களை கடிந்து கொள்கிறதாக காணப்படுகின்றோமா? நாம பயப்படணும். ஏன்னா இவர் பண்ற தப்ப சொன்னா இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கட்டாயிருமோ பயப்படுறோம் நாம. ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. நீ எந்த இடத்தில் யாரை திருத்த வேண்டுமோ அந்த இடத்தில் நீ அவரை திருத்த வேண்டும். நீ திருத்தினால்தான் ஆண்டவருடைய பிள்ளை. நீ அதை கண்டும் காணாமல் கண்டு கொண்டிருக்கின்ற பொழுது நீ ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்க முடியாது. நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, மற்றவர்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் காணப்படுகின்ற பொழுது நாம் அதையும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். அவங்க போய் நீங்க அடிக்க வேண்டாம், அவங்கள போய் நீங்க திட்ட வேண்டாம், அவங்க போய் சண்டை போட வேண்டாம். அன்பா சொல்லுங்க, எப்ப இது பண்றது தப்பு, திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அன்பானவர்களே பாருங்க, அவர் 2 கடல்களுக்கு மத்தியில வரையப்பட்டிருக்கிறார். அப்ப இப்ப இதுக்கு முந்தி உள்ள காரியங்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் கொடூரமான கஷ்டமான காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்ட அவர் இன்னும் இகழப்படுகிறார். யாரால இகழப்படுகிறார்? அங்கெல்லாம் என்ன செய்தாச்சு? பங்கு போட்டாச்சு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் 19:19 பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி இருந்தது. இது வந்து நம்ம ஊர்ல பழைய காலத்துல எப்ப பிள்ளைங்க வந்து ஸ்லேட் வச்சு எழுதி படிப்பாங்க. அப்போ பிள்ளைங்க ஏதாவது பெரிய தப்பு பண்ணாங்கன்னா இந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸ்லேட் எடுத்து அதுல ஒரு கயிறை கட்டி பிள்ளை கழுத்துல போட்டு கீழே என்ன செய்வாங்க? அவன் என்ன தப்பான அதை எழுதி அப்படியே ஒவ்வொரு காலத்துக்கு தான் அனுப்புவாங்க. சரியா? அப்ப யாருக்குதான் அந்த தண்டனை? தவறு செய்தவர்களுக்கு தான். இப்ப எதற்காக எழுதி போட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா அவன் ஏற்கனவே எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் சொல்லி கையை கழுவிட்டான். ஆனா எதுக்காக எழுதி போட்டான்? ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் இவர்தான் இவருக்கு ராஜா அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க? ஏளனமாக எழுதி வைத்தார்கள் சொல்றாங்க. ஆனா எழுதி வைத்தது யாரு? பிலாத்து. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா லூக்கா ஒருவருக்கு செய்தி கொடுக்கிறார், ஒரு குரூப் மக்களுக்கு. யோவான் வந்து ஒரு குரூப் மக்களுக்கு செய்தி கொடுக்கிறார். மத்தேயு வந்து ஒரு குரூப் மக்களுக்கு செய்தி கொடுக்கிறார். மார்க் வந்து இன்னொரு குரூப் செய்தி கொடுக்கிறார். அப்ப ஒவ்வொரு குரூப்புக்கும் செய்தி போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்க. இப்ப இங்கேயும் அப்படித்தான். ஆனா எழுதி வைத்தது யாருதான்? யாரு? பிலாத்து தான் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப எத்தனை பாஷையில் எழுதுனதாக சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 3 மொழிகளில் எழுதியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த 3 மொழிகள்? ஆண்களை யாராவது சொல்ல பார்க்கலாம்? எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் 3 பாஷைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எதற்காக 3 பாஷைகளில் எழுத வேண்டும்? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கிரேக்க பாஷை, இந்த கிரேக்க பாஷை வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள் பயன்படுத்திய ஒரு பாஷை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேக்கர்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள். அவங்களுக்கு வந்து இலக்கியம் தெரியும், விஞ்ஞானம் தெரியும், பொறுமை உண்டு, நல்ல படித்தவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு மொழி கிரேக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா லத்தீன் மொழி. அரசாங்க அதிகாரிகள் சட்ட ஒழுங்கை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழி. அது மாத்திரமல்ல, இந்த மொழிதான் போர் சேவர்களும் என்ன செய்தாங்க? பயன்படுத்தினாங்க. அவங்க இந்த மொழிதான் பேசிட்டு இருந்தாங்க. யார்? போர் சேவர்கள். அப்ப அதுக்கப்புறம் பாருங்க எபிரேயு. எபிரேயு என்பது ஒரு சமயம் சார்ந்த மொழி. அப்ப இந்த 3 மொழியிலும் எழுதி வைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா அத்தனை பேரும் அதை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரியணும். அது என்ன எழுதப்பட்டிருந்தது? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அப்ப அவர் எப்படி ஏழதம் எழுதி வைத்திருக்கலாம்? அவர் ஏழதம் எழுதி வைத்ததை நினைக்க கூடாது. நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கப்பா, நீங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரையே நீங்க என்ன செய்திருக்கீங்க?
சிலுவையில் அடைந்திருக்கீங்க அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? எதற்காக நாம் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா எதை எழுதி வச்சானோ அவன் அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் அவருடைய நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அப்ப இது யாரு கண்ட ஒரு தீர்க்க தரிசனம்? யோவான் கண்ட தெளிவாக சொல்லுகிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னுடைய நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இங்க யார் எழுதி வச்சுட்டாரு? யார் எழுதி வச்சுட்டா? பிலாத்து எழுதி வச்சுட்டான். யூதருக்கு ராஜா என்பதாக எழுதி வைத்திருக்கான். எனக்கு அன்பானவர்களே, அவர் மன்னிக்கும் தருவாயிலும் மன்னித்து மற்றவர்களுக்கு பரமீசை கொடுக்கிற ஒரு அன்புள்ள கடவுள். எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் சிலுவையில் அரைஞ்சாங்களோ அத்தனை பேருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்தாரு. இப்ப பக்கத்துல 2 பேர் நிற்கிறான். 2 பேர்ல ஒருத்தவன் தன்னை உணர்ந்தவனாக என்னை நினைத்தவன் சொல்றான் இல்லையா? அப்ப மறிக்கும் தருவாயிலும் அவர் என்ன செய்யறாரு? மன்னிப்பு கொடுத்து அவனுக்கு எதை கொடுக்கிறார்? பரலோக வாழ்வை கொடுக்கிறார். அப்போ அதுதான் நம்முடைய ஆண்டவர். நாம இன்னைக்கு கூட அவர் பக்கத்துல நெருங்கி போவோமே. ஆனால் அப்பா, எனக்கு என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது, என்னிடத்துல எந்தெந்த குறைகள் இருக்கிறது, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க பார்த்து சொன்னா உடனடியாக நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ஒரு அன்பு தகப்பனாக காணப்படுகிறார். நாம தான் போறதில்லை அவர் பக்கத்துல. நாம் செஞ்சுட்டு பார்க்க வேண்டும். இப்ப நாம என்ன செய்யலாம்? பழைய ஏற்பாட்டின் பகுதி வாச பகுதிக்கு நாம போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். எதிர்வாசம் ஏசாயா 28வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 17 வரை. இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது யாருக்கும் புரிபடாத ஒரு வசனமாக காணப்படுகிறது. முதல் வசனத்தை வாசிங்க. 14 வாசிங்க. தெளிவாக அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அடுத்த வசனம். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அது அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களை. பாருங்க, தெளிவான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே. யாரை பார்த்து சொல்றாரு? ஆளுகின்றவர்களை பார்த்து. அப்ப அன்னைக்கு யார் ஆண்டு கொண்டிருந்தா? சபையின் மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், ராஜாக்கள், இவங்கதான் ஆண்டு கொண்டிருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்ற வார்த்தை என்ன சொன்னா, நிந்தனைக்காரரே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணியிருக்கிறீர்கள். அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்கள் எதை நம்பியிருந்தாங்கன்னு சொன்னா, பாதாளத்தையும் மரணத்தையும். எது வந்தாலும் சரி, மரணத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படி அல்ல. அதையும் அவர் எனக்கு தெளிவா சொல்றார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். என்ன வைக்கிறான்னா, அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் இட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் அதுதான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, நீ எதோட ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்கிற? மரணத்தோடு ஒப்பந்தம் பண்ணி வச்சிருக்கிற. ஆனா ஆண்டவர் வந்து என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி? நான் ஒரு கல்லை அனுப்புவேன். அந்த கல்லு தான் யாரு? இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப யாரை விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை. இன்னைக்கு நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் யார் மேல் காணப்படுகிறது? எனக்கு அன்பானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல ஏசாயனுடைய தலைவர்களும் புதிய ஏற்பாட்டுல வந்து இயேசுவை இயலுகின்ற கல்வனும் ஒன்று. ஏன்னு சொன்னா அவன் எதை நம்பி இருந்தான்? தன்னையே நம்பி இருந்தான். அதுக்கப்புறம் பாருங்க, மரணம் தானே வரப்போகுது. மரணத்துக்கு அப்புறம் நடக்க போறது இல்லையே, அதான் தைரியமா ஆண்டவரை பார்த்து பேசினான். கிறிஸ்துவனால் உண்மையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, இயேசுவை நிராகரிக்கிறான், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியாக தேவனுடைய தீர்ப்பை அவன் சந்திக்க போகிறான். மனுஷன் யாருடைய தீர்ப்பு உண்டு? ஆண்டவருடைய தீர்ப்பு உண்டு. நல்ல கவனிச்சுக்கணும்.
அதாவது பாருங்க, மரணம் வந்து யாரையும் என்ன செய்யாது, காப்பாற்றாது. மரணம் எப்படி உங்களை காப்பாற்றும்? மரணத்துக்கு அப்புறம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ட்டு. ஆனா இது தெளிவாக சொல்லப்படுறது என்று சொன்னா, மரணம் ஒன்றும் உங்களை காப்பாற்றாது. உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே யார்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். லூக்கால பார்க்கிறோம், அந்த மூலைக்கல் சிலுவையில் வெளிப்பட்டு ஒருவர் நம்பிக்கையால் ரட்சிக்கப்பட்டதும் மற்றொருவர் நியாயத்தீர்ப்பை சந்தித்ததும் நம்ம காட்டுகிறது. இப்ப புதிய ஏற்பாட்டுல பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு கள்ளன் ரட்சிக்கப்படுகிறான், ஒரு கள்ளன் நியாயத்தீர்ப்பிற்கு அனுப்பப்படுகிறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஆகும்போது ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்கணுமா, பரலோகத்தை நாம பெற்றுக்கொள்ளலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது பெரிய தப்பு. நம்ம எப்படி சாவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்ல. அப்ப நாம அந்த நேரத்துக்காக காத்து இருக்க கூடாது. அவன் திருடன் தான், எல்லா தப்பும் பண்ணான், கடைசியில சிலுவையில தொங்குனான். தொங்குகின்ற பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் மன்னிச்சாரு, பரலோகத்தை கொடுத்துட்டாரு. நாமும் அப்படி பெற்றுக்கொள்ள நினைக்க முடியாது. ஏன்னா நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடலாமே. கேள்விப்படுறோம் இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்க செத்து போறாங்க, நைட்டு தூங்குறாங்க, இறந்து போறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் கோமால போயிடுறாங்க. அப்ப நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும்? கேட்க முடியாது. அப்ப நாம இருக்கின்ற நாட்களிலேயே, நாம் உயிரோடும் நாம் உணர்வோடும் இருக்கின்ற நாட்களிலேயே ஆண்டவரிடத்துல நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு உயிர் இருக்கின்ற பொழுது அவரிடத்துல நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாராலையும் முடிகின்ற காரியமா இது? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முடியும் எனக்கு அன்பானவர்களே. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இப்ப எவ்வளவு நேரத்திலிருந்து எவ்வளவு நேரம் பூமி அந்தகாரமானது? 6 மணி வேளையிலிருந்து 9 மணி வேளை வரை பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சிலுவையில தொங்கி இப்ப என்ன செய்யறதுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி. நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்தகாரம் ஆயிற்று. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்ததுன்னு நீங்க பாக்குறீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கொடியில துணியை காய போடுறீங்க, இல்லைன்னு சொன்னா ஒரு பிரேம்ல வந்து நீங்க என்ன செய்றீங்க? டோர் கட்டைன் போட்டிருக்கீங்க. ஒருவேளை பயங்கரமான காத்து வந்தா அது எங்க இருந்து கிழியும்? எங்க இருந்து கிழியும்? கரெக்ட், கீழே இருந்துதான் கிழியும். இது எங்க இருந்து கிழியுது? மேல இருந்து கிழிகிறது. எல்லாமே மாற்றமாக நடைபெறுகிறது. பூமி அதிர்ச்சி வருகிறது, கல்லறைகள் திறக்கப்படுகிறது. அதுல இருந்து வந்தவங்க மற்றவங்க எல்லாம் பார்க்க முடியாது, நகரத்தில் நடந்ததான் பார்க்கிறோம். அப்ப இது எல்லாம் பார்க்கின்ற போது யாரெல்லாம் அவரை இகழ்ந்தார்களோ அத்தனை பேர் என்ன சொல்றாங்க? அவருக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. எப்பேற்பட்ட சாட்சி? உண்மையிலேயே இவர், அதுதான் சிலுவையில் அவர் அடைந்த மகிமை. எனக்கு அன்பானவர்களே, மகிமையிலே அவரை இங்கு சிறந்ததாக நாம் பார்க்கிறோம், அவரை இங்கு மகிமைப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்ப அப்படி மகிமை அடைந்த அவரைத்தான் நாம் இன்றைக்கு தெய்வமாக கொண்டிருக்கின்றோம். அப்ப நாம் எப்பேற்பட்டவர்களாக வாழ வேண்டும்? 2 தீமோத்தேயு 3:16. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும். பாருங்க, தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான். ஆண்டவரை அறிந்து வந்து நாம் இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஆயத்தமாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 6:20 பார்க்கின்ற பொழுது, கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம வந்து சும்மா இல்லை இந்த உலகத்துல. அவருடைய ரத்தத்தினால் நாம் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு உடையவைகளாகிய நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்துவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? நாம் பார்க்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் சரி, நாம் அங்கே என்ன செய்யப்பட வேண்டும்? மகிமைப்பட வேண்டும்.